ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வெயிட் பண்ணுங்க. அத நான் இப்போ அப்படியே செஞ்சே காமிச்சிடுறேன். இது என்னடா புதுசா செட்டிங்ஸ்னு ஒண்ணு இருக்கு. சரி, கிளிக் பண்ணி தான் பார்ப்போமே. என்னடா அது? அட பாவமே! வேற ஒண்ணும் இல்ல. என்னடா இப்படி செட்டிங்ஸ்ன்னு இருந்து திடீர்னு கிளிக் பண்ணோன்னே இப்படி டிஸ்கோ லைட் மாதிரி வந்துட்டு இருக்கு, என்னென்னு பார்க்குறீங்க? இதை தான் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? இதுக்கும் நம்ம பைத்தான் தான் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் நான் அந்த கோடை ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஃபஸ்ட் இம்போர்ட்டு டீகின்டர் இந்த மாதிரி கோடை சிங்கிள் லைன் கோடு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இந்த கோடை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இல்லைனா கமெண்ட்டில் கொடுத்துட்றேன். ஓகேவா? இந்த கோடை டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை வந்து சேவ் பண்ணிடுங்க. ஒரு ஃபைல் பாத்தில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருங்க. இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். அந்த கோடை சும்மா இந்த கோடை மட்டும் ரன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இதை சேவ் பண்ணிவிட்டு நான் வந்து ப்ராக்டிஸ்க்கு ஒன்று சேவ் பண்ணுறேன். ஓகேவா? நீங்கள் உங்களுக்கு எப்படி வந்து சேவ் பண்ணணுமோ அந்தமாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ இந்த சேவ் பண்ண ஃபைலை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துக்கு பாருங்கள், ப்ராக்டிஸ்க்கு இருக்குது. ஓகேவா? ஆனால் இது வெறும் பைத்தான் ஃபைலாக தான் இருக்குது. இதை நம்ம EXE ஃபைலாக மாற்றணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த ஃபைல் பாத்தை நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். நான் ஃபைல் பாத்தை காப்பி பண்ணிக்கிறேன். இந்த ஃபைல் இருக்கிற ஃபைல் பாத்தை காப்பி பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் CMD கண்ணாடிங்க கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி CD கொடுத்து அந்த ஃபைல் பார்த்து நீங்கள் காப்பி பண்ண ஃபைல் பார்த்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணி அதை என்டர் கொடுத்தீங்கன்னா இப்படி வரும். கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து இப்போ அந்த ஃபைல் இருக்கிற இடத்த ஓப்பன் பண்ணி வச்சுருக்கு, அந்த ஃபோல்டரை. அதுக்கப்புறம் இப்போ ஒரு கமெண்ட் சொல்கிறேன். அந்த கமெண்ட் டைப் பண்ணிடுங்க அப்படியே. ஆனால் அதில் வந்து நீங்கள் என்ன ஃபைல் இப்போ ஃபைல் நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபைல் நேம் கொடுங்க. நான் எங்கள் ப்ராக்டிஸ்க்கு கொடுத்துருக்கேன். அப்படி தான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபைல் நேமை கொடுத்துருங்க மறக்காமல். ஓகேவா? இந்த பாருங்க காமிக்கிறேன். நான் ப்ராக்டிஸ்க்கு சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் இங்கே நான் ப்ராக்டிஸ்க்கு போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் அப்படியே என்ட்ரு அமுக்குனிங்கன்னா அப்படியே இவ்வளோ தான். கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். நான் ஏற்கனவே பண்ணதுனால எனக்கு சீக்கிரமாக லோட் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா? வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போது வந்து புதுசாக நம்ம பார்த்தோம்னா DASTன்னு ஒரு ஃபைல் கிரியேட் ஆகிருக்கும். ஓகேவா? புதுசாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ்கோ.exe ஃபைலில் இருக்கும். வெறும் .exe ஃபைலாக மாறி இருக்கும். ஓகேவா? நம்ம இதை இப்போ கன்வெர்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணுறோம். ஓகேவா? கிரியேட் ஷார்ட்கட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஷார்ட்கட் ஃபைல் ஒன்று க்ரியேட் ஆகும். அதை செலக்ட் பண்ணி அதை சும்மா நம்ம வந்து சும்மா டெஸ்க்டாப்பில் தூக்கி போடுறோம். நம்ம இந்த காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. இதை தூக்கி சும்மா இங்கே வச்சுருவோம். இதுக்கு ஏதாவது ஒரு பேர் கொடுப்போம். என்ன பேர் கொடுக்கலாம்? மை கம்ப்யூட்டர் என்ன ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஓகே, மை கம்ப்யூட்டர்னு கொடுப்போம். மை கம்ப்யூட்டர் வந்து ஆக்சுவலி பிசியில் இருக்காது. பிசியில் பிசி தான் இருக்கும். நான் லேப்பில் தான் பண்ணிகிட்ருக்கேன். பிசியில் தான் மை கம்ப்யூட்டர்னு வரும். ஓகேவா? இதை நான் ஓப்பன் பண்ணி இதுக்கு இப்போது ஒரு ஐக்கான் செலக்ட் பண்ணுவோம். ப்ராப்பர்ட்டிஸ் போய் அதில் சேஞ்ச் ஐக்கான் கொடுத்திங்கன்னா இதில் சேஞ்ச் ஐக்கான் கொடுத்து ஓகே கிளிக் பண்ணிவிட்டு சேஞ்ச் ஐக்கான் கொடுங்க. மை கம்ப்யூட்டர் இருக்கிறதுனால அஃப்கோர்ஸ் நம்ம கம்ப்யூட்டர் இருக்கிற மாதிரி தான் வைக்கணும். அதனால் கம்ப்யூட்டர் இருக்கிறத சும்மா வச்சுருவோம். ஓகேவா? செலக்ட் பண்ணி அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ண ஃபைல் கிட்டே வச்சுருவோம். ஓகேவா? நான் கிளிக் பண்ணுறேன். இது பாருங்கள், இதுதான் நம்ம கிளிக் பண்ணுது. மை கம்ப்யூட்டரை தான் கிளிக் பண்ணுவாங்க. மை கம்ப்யூட்டர் தானே சொல்லிட்டு ரெண்டு கிளிக் பண்ணுவாங்க. பார்த்தா இப்படி டிஸ்பிளே தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.